குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 19 விலங்குகளின் இயக்கம் பாடத்தில் மனித உடலின் இயக்கங்கள் பகுதியை பார்க்கலாம். பொதுவாக மனிதனின் உடலானது 2 விதமான உறுப்புகளை பெற்றுள்ளது. ஒன்று இயங்கு உறுப்புகள், ரெண்டாவது இயக்க உறுப்புகள். இயங்க உறுப்புகள் என்பது தானாகவே இயங்கிக் கொண்டு அதனுடைய செயல்பாட்டை செய்யக்கூடிய உறுப்புகளுக்கு இயங்கு உறுப்புகள் எனவும், மனிதர்களின் செயல்பாட்டினால் அதாவது எண்ணத்தினால் இயக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு இயக்க உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக மனிதர்களில் பல்வேறு விதமான இயக்கங்கள் காணப்படுகின்றன. அது கைகளுடைய அசைவுகள், கை காலுடைய அசைவுகள், கண்ணிமையுடைய அசைவு, உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளான இதயம் போன்ற முக்கியமான உறுப்புகள் எவ்வாறு தானாக இயக்கப்படுகிறது. ஸோ இதை வச்சு தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள இயங்கு உறுப்புகள், இயக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். சரி, மனிதர்கள் தங்கள் உடலில் சில பகுதிகளை வெவ்வேறு திசைகளில் நகர்த்த முடியும். இருப்பினும் சில உடல் பாகங்களை ஒரு திசையில் மட்டுமே நகர்த்த முடியும். அதாவது உடலுடைய உறுப்புகளில் ஒரு அசைவானது பல்வேறு விதமான அசைகளை செஞ்சாலுமே, ஆனால் ஒரு சில உறுப்புகளானது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. நமது உடலானது எலும்பு மண்டலம் என அழைக்கப்படும் சட்டக அமைப்பினை உடைய எலும்பு பகுதியை கொண்டுள்ளது. இது உடலின் இயக்கத்திற்கு உதவுகிறது. மனித உடலின் உறுப்புகள் இயக்கங்கள் சில பின்வருமாறு. இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளானது தசையோடு இணைந்து உடலுடைய இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 2 மதிப்பெண் வினாக்களாக இருக்கலாம். கண் இமைகளின் இயக்கம், இதய தசைகளின் இயக்கம். இப்போ இதய தசையானது தானாகவே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இது இதயம் ஒரு இயங்கு தசைகள், இயங்கு உறுப்புகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த தசைகள் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் அதனுடைய செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும், தானாக இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ பற்கள் மற்றும் தாடைகள் இயக்கம். இப்போ தாடைகளுடைய இயக்கம் இருந்தால் மட்டுமே தான் உணவுப் பொருட்களை நன்றாக அரைக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து கைகள் மற்றும் கால்களின் இயக்கம், தலையின் இயக்கம், கழுத்தின் இயக்கம் ஆகிய இந்த 6 விதமான இயக்கங்கள் உடலில் காணப்படக்கூடிய இயக்கங்களாகும். எலும்புகள் மற்றும் தசைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் ஒரு சில உறுப்புகளின் இயக்கம் நிகழ்கிறது. அந்த வகையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடையத்தில் இயக்கம் நடைபெறுகிறது. இப்போது ஒரு உயிரினமானது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அங்கே ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியும். அப்போது உடலின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கால், அதாவது முன்னங்கால்கள் மற்றும் பின்னங்கால்கள் ஆகியவை தசை, எலும்பு ஆகியோடு இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தான் ஒரு உயிரினமானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியும். அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா, சிறுத்தை மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது. 6 கால்களில் நடக்கும் விலங்குகள் கரப்பான் பூச்சியே வேகமாக ஓடக்கூடியது. இது 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடக்கும் தன்மை உடையது. மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்பின் 1 மணி நேரத்தில் 35 மைல்கள் வரை நீந்தும் தன்மை உடையது. ஸோ ஆக பல்வேறு விதமான உயிரினங்களில் எவ்வாறு அதனுடைய இடப்பெயர்ச்சி வேக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இயக்கங்களின் வகைகள். எல்லா விலங்குகளுமே ஒரே மாதிரியான இயக்கங்களை பெற்றுள்ளனவா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு உயிரினங்களுடைய உடலில் காணப்படக்கூடிய இடப்பெயர்ச்சி உறுப்புக்கு ஏற்ப தங்களுடைய இடப்பெயர்ச்சியானது இயக்கமானது நடைபெறுகிறது. அதை நம்ம என்னென்ன வகையாக பிரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல அமீபாய்டு இயக்கம். ஸோ அமீபாய்டு இயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமீபாவானது எவ்வாறு போலிக்கால்களை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கிறதோ அதே போல் விலங்குகளிலுமே அமீபாய்டு இயக்கங்களை பயன்படுத்தி, அது அமீபாய்டு இயக்கம் மூலம் அதனுடைய ஒரே அமைப்பின் மூலமாகவும் இடப்பெயர்ச்சி மேற்கொள்கின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபேகோசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய செல் விலங்குகளான இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், சரியா, இந்த மாதிரியான செல்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, போலிக்கால்களை பயன்படுத்தி அமீபாய்டு இயக்கத்தின் மூலமாக இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது. இவ்வகையான இயக்கம் போலிக்கால்கள் மூலம் நடைபெறுகிறது. செல்லில் உள்ள புரோட்டோபிளாசம் நகரும் பொழுது இவையும் சேர்ந்து இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது சிலியரி இயக்கம். சிலியரி என்று சிலியா என்றால் குறியிலைன்னு பேர். இப்போது பாரமீசியம் இதனுடைய உடல் பகுதியை நம்ம வெளிப்புறம் பார்த்தோன்னா சின்ன எண்ணற்ற நுண்ணிய சிறு சிறு நீர்நிலைகள் மாதிரி உடல் முழுவதும் இருக்கும். ஸோ அது குறியிலை சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன பிரிசில்ஸ் மாதிரி. இவைகள் வேகமாக அசைக்கப்படும் பொழுது அந்த உயிரினமானது முன்னோக்கி தள்ளப்பட்டு இடம் விட்டு இடம் நகர்கிறது. ஸோ புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளாகிய சிலியாக்கள் எனப்படும் இணை உறுப்புகள் மூலமாக இவ்வியக்கம் நடைபெறுகிறது.
இவ்விரு இயக்கங்களும் நிணநீர் மண்டல செல்களில் நடைபெறுகின்றன. இது நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள். அடுத்தது தசைகளின் இயக்கம். இப்போ பொதுவாக தசைகள் தான் மனிதன் மற்றும் எல்லா விதமான விலங்குகள் இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இது பல பகுதிகளை உள்ளடக்கிய இயக்கமாகும். இது எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறுகிறது. ஏன்னா எலும்புகள் எல்லாமே தானம் இயக்க முடியாது. அதற்கு முக்கியமான ஒரு உறுப்பு யாருன்னா தசைகள் தேவை. தசைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த எலும்பை இழுத்து பிடித்து நடப்பதற்கும் ஓடுவதற்கும் தேவையான செயல்களை செய்வதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு எதுனா தசைகள் தான். இது பல வகை பகுதிகளை உள்ளடக்கிய இயக்கமாகும். இது எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறுகிறது. இவ்வகை இயக்கம் மேம்பட்ட முதுகெலும்புகளில் காணப்படுகின்றன. மேம்பட்ட முதுகெலும்புகளான பறவைகள், பாலூட்டிகள் போன்றவைகளில் நடைபெறக்கூடிய இயக்கம்தான். அடுத்தது எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறும் இயக்கங்களை பற்றி புரிந்து கொள்ள மூட்டுகள், எலும்புகள் மற்றும் தசைகளின் வகைகளை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மூட்டுகள். மூட்டுகள் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. 2 எலும்புகள் சந்திக்கின்ற அந்த பகுதி மூட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது ஒரு இயக்கம் முழுமையாக சிறப்பாக முற்று பெற வேணும்னா அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணையாமல் ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக ஒரு மூட்டு மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு இணைப்பு பகுதியாக தேவைப்படுகிறது. அந்த இணைப்பு பகுதிக்கு பேர் தான் மூட்டுகள் என்பது. 2 தனித்தனி எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடம் மூட்டு எனப்படுகிறது. இது அசைக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் மூட்டுகளில் 3 வகைகள் உள்ளன. அவை நிலையானவை, சற்று அசையக்கூடியவை, நன்றாக அசையக்கூடியவை அல்லது நகரக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு மூட்டுகளை 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிலையான அல்லது அசையா மூட்டுகள். இந்த வகை மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையில் எந்த ஒரு இயக்கமும் காணப்படாது. மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்போது நம்மளுடைய மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய 8 எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த 8 எலும்புகள் பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு ஜிக்ஸாக், அதாவது பார்த்திங்கன்னா வரி அமைப்பில் இந்த ஊசினோடு தைக்கப்பட்ட அந்த வரி அமைப்பை போன்ற ஒரு இணைப்புகளானது அங்கே இணைக்கப்படுகின்றன. அதுக்கு பேர் தான் அசையா மூட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா மண்டையோட்டினுடைய கபாலத்திற்குள்ளார மூளை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கிறதுனால அதனுடைய பாதுகாப்பு கருதி இந்த எலும்புகளானது அசையா மூட்டு வகையில் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எலும்புகளும் அந்த அசையாத தன்மையுடைய மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த மூளையானது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது சற்று நகரக்கூடிய மூட்டுகள். அதாவது சற்று நகரக்கூடிய மூட்டுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அசைவு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளை தான் சற்று நகரக்கூடிய மூட்டுகள் சொல்லுவோம். இவ்வகை மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையில் மிக குறைந்த அளவே இயக்கம் நடைபெறுகிறது. ஒரு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில் அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டிற்கு எடுத்துக்காட்டு. அதாவது நம்ம இந்த விலா எலும்பு மற்றும் முதுகெலும்புக்கு இடையே உள்ள இணைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு அசைவு மட்டுமே இருக்கிறதுனால இது சற்று நகரக்கூடிய ஒரு மூட்டுக்கு எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்லலாம். அடுத்தது நகரக்கூடிய மூட்டுகள். நகரக்கூடிய மூட்டுகள்னால் இது உடலின் அனைத்து விதமான இயக்கத்திற்கும் மேற்கொள்ளக்கூடிய அந்த மூட்டுகள் இந்த நகரக்கூடிய மூட்டு வகைகளில் அடக்கப்படுகிறது. 2 எலும்புகள் இணைந்து மூட்டுகளை உருவாக்குகின்றன. இந்த வகையில் பல்வேறு வகையான அசைவுகள் நடைபெறுகின்றன. 6 முக்கியமான அசையும் மூட்டுகள் உள்ளன. அவைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியுமா பார்த்துடலாம். மூட்டுகள் என்பது என்ன? இது ஒரு 2 மார்க் கொஷின். மூட்டுகள் என்பவை 2 எலும்புகள் சந்திக்கும் அல்லது இணையும் இடம். தசை நார்கள் என்பவை இணைப்பு திசுக்களின் கடினமான ஒரு குறுகிய பட்டைகளாகும். இவை ஒரு எலும்புடன் மற்றொரு எலும்பை இணைக்கும் மூட்டுகளை உருவாக்குகின்றன. டெண்டான்கள் அண்டர்மீனிங்கும் இதான் முக்கியமானது. டெண்டான்கள் என்பவை மீள் திசுக்களால் ஆனவை. இவை மூட்டுகளின் செயல்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஓகே, நகரக்கூடிய மூட்டுகள் அதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 விதமான மூட்டுகள் இருக்குது. ஸோ இந்த மூட்டுகளை நாளைக்கு நம்ம வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.